பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? ரேடியோவில் அந்த பாட்டு போயிட்டு இருந்தது. மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. அதுதான் நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்குது. அதை இயற்கைன்னு சொல்கிறோம், கடவுள்னு சொல்கிறோம், மகா மகா சக்தின்னு சொல்கிறோம். எப்படி சொன்னாலும் உண்மை ஒன்று தானே. ஆனால் அந்த கடவுளையே தூக்கி கபலீகரம் செய்கிறது மாதிரி நாட்டில் எத்தனையோ நடந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் மேலே இருந்துக்கிட்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான்றதையே மறந்து என்னென்னவோ நம்ம செஞ்சிட்ருக்கோம். தக்ஷணாமூர்த்தி வீட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு ஏதோ சிந்தனையில் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு பேச்சு துணைக்கு யாராவது பக்கத்தில் இருக்கணும். எல்லா வேலையும் விட்டுட்டு அவரோட மனைவியை கூப்பிட்டு வந்து உட்காரு, பேசிக்கிட்டு இருக்கலான்னு சொல்வார். ஒரு சில நேரத்தில் அவளும் பாவம்னு வந்து உட்காந்து அவர் பேசுகிறத சிவனேன்னு கேட்பா. தக்ஷணாமூர்த்திக்கு தாம் பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. அவர் பேசுகிறத மட்டுமே கேட்டுட்ருக்கணும். அப்படி ஒரு தானுங்கிற எண்ணம் கொண்ட தனி பிறவி அவர். இப்படி இருக்கும்போது யார் தான் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க முன் வருவாங்க? இலை எடுனா எடுக்கணும், எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்ற கேள்வி கேட்கக்கூடாது. குதினா குதிச்சிடணும், ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. கொடுன்னா கொடுத்துடுவார், எத்தனை வட்டின்னு கடன் கேட்குறவன் வாயை திறக்கக்கூடாது. இப்படி அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க? அவர் யோசனையில் இருக்கும்போது ஒரு ஆட்டோ வந்து நின்றுது. ஒரு பெரியவரும் பெரியம்மாவும் அதுலேருந்து இறங்கினாங்க. அதை கூட தக்ஷணாமூர்த்தி கவனிக்கல. எந்த கோட்டையை பிடிக்க இத்தனை யோசனையும்? ஏன் தக்ஷணா, நான் வந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன ஒரே யோசனை அப்படின்னு கேட்டார் பெரியவர். அவரோட மனைவி சாம்பவி. அடடே சாம்புவா, வா வா, சொல்லவே இல்லை, திடீர்னு வந்து நிற்கிற. இந்த திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் பாயசம் மாதிரி அப்படின்னு தக்ஷணாமூர்த்தி அவரை வந்ததும் வரதுமா வாருன்னு வாரினாரு. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், பத்திரிக்கை கொடுக்கணும் இல்லையா? நாம் 2 பேரும் எத்தனை காலத்து நண்பர்கள், உனக்கு சொல்லாமல் கொள்ளாமல் பண்ண முடியுமா? அதுதான் நல்லா இருக்குமா சொல்லு அப்படின்னு சொன்னார் சாம்பசிவம். இது சரி, சந்ததி சாக்கில் என்னை குத்தி பார்க்குற. நீ தான் உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணதை ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் மறைச்சிட்ட. அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணலை பாருன்னு என்னை சீண்டி பார்க்குற. அட போயா அப்படின்னு சிரிச்சாரு தக்ஷணாமூர்த்தி. போகிறேன் போகாமல் இங்கேயேவா இருக்க போகிறேன், பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறேன். எங்கே உங்கள் வீட்டுக்காரம்மா அப்படின்னு சாம்பசிவம் கேட்டுட்டு இருக்கும் போதே கடைக்கு போயிருந்த தக்ஷணாமூர்த்தியோட மனைவி உள்ளே வந்தா. வாங்கண்ணா வாங்க நீ அப்படின்னு கூப்பிட்டா. காஃபி பலகாரம் ஆச்சு. தக்ஷணாமூர்த்தி சாம்பசிவத்துக்கிட்ட அக்கறையாக விசாரிச்சாரு. ஏன் சாம்பு, கல்யாணமெல்லாம் நீ பண்ணுறியா இல்லை புள்ள வீட்டுக்காரங்க பண்ணுறாங்களா? நகை நட்டெல்லாம் எத்தனை போடுற? ஏற்கனவே வாங்கி வச்சிட்டியா இல்லை புதுசாக இப்போ தான் வாங்கணுமா? எத்தனை பவுனு? சீர்சனத்தி எல்லாம் எக்கச்சக்கமாக கேட்பாங்களே, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கியா? காரு கூட இப்போ சர்வசாதாரணமாக போச்சு. இப்போல்லாம் பங்களாவேல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கட்டில், மெத்தை, பீரோ, வெள்ளி சாமான், பித்திர சாமான்னு லிஸ்ட்டு எகுருமே. கல்யாணத்துக்குன்னு ஏற்கனவே ஃபிக்ஸடில் போட்டு வச்சிட்டியா இல்லை 4 வட்டி 5 வட்டின்னு வாங்க போறியா? தங்கம் விற்கிற விலையில் புள்ள வீட்டுக்காரங்க 50 போடு 100 போடுன்னு மனசாட்சியே இல்லாமலாம் கேட்பாங்க. நாம் எங்கிட்ட போகிறது சொல்லு? இப்போது என்னையே எடுத்துக்கோயேன். நான் அந்த காலத்து ஆசாமியாக இருந்தாலும் காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்னை நான் முழுசாக மாற்றிப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்தில் கூட சொல்லாமல் 10 பைசா செலவில்லாமல் கல்யாணத்தை பண்ணிட்டான், கஞ்சப்பைய கருமி பைய, அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. சொல்லட்டுமே, சொல்லிட்டு போகட்டுமே. நீயே சொல்லு சாம்பு, அப்படி நான் என்னத்தை பண்ணிட்டேன்? யாருக்கும் சொல்லலை, காக்காவுக்கு கூட தெரியாது தான், அம்புட்டு தான். ஏன் சொல்லலை? வந்து போகிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம், வரவங்க போகிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எனக்கு கஷ்டம். யாருக்கும் ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். என் கஷ்டம் யாருக்கு தெரியுது? இது எத்தனை பெரிய கஷ்டம்னு யாருக்காச்சும் தெரியுமா? வாய் புளிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு வாய்க்கிழிய பேசுகிறாங்க. பேசட்டுமே, காதை முடிக்கிட்டேன். இங்கே பாரு சாம்பு, ஊர் அதை சொல்லும், உலகம் அதை சொல்லும், அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்களேன்னு அதையெல்லாம் நினச்சா நமக்கு தான் கஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். எத்தனை தான் தடபுடலாக பண்ணாலும் கடைசியில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு வாய்க்கு வைனமாக சாப்பிட்டு ஜனங்க குறை சொல்லிட்டு தான் போவோம். ஏன் கூப்பிடணும், ஏன் பாட்டு வாங்கணும் சொல்லு? என்னமோ சொல்லுவாங்களே, வெளியில் போன ஓனானை ஏன் பிடிக்கணும், ஏன் மடியில் கட்டணும், அப்புறம் ஏன் குத்துதே குடையுதேன்னு ஹம்மிங் பாடணும்? இதெல்லாம் நமக்கு தேவைதானா? நீ சொல்லு. என்னையா சாம்பு, நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கும் வாயே திறக்க மாட்டேங்கிற?
சரி சரி, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தான் தெரியும்ல. அதனால தானே உன்னை எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவேன், மொய் வைப்பேன், சாப்பிடாம கிளம்ப மாட்டேன். 1000 பொய் சொல்லியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதில் 1000 உண்மை இருக்குது. அது சத்தியமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. லட்சத்தை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு தங்கம் விலை. இனிமே பொண்ணுக்கு பவுனுன்னு பேர் வைக்கலாமே தவிர பவுனெல்லாம் போட முடியாது. அவங்க கேட்பாங்க, அப்படி போடு இப்படி போடுன்னு. போட முடியுமா? ஆகட்டும் ஆகட்டும்னு சொல்ல வேண்டியது தானே. எது ஆகுதோ எது ஆகலையோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? கல்யாணம் ஆகணும், அதுதானே முக்கியம். கடன்பட்டு உடன்பட்டு நாளைக்கு யார் கஷ்டப்படுறது சொல்லு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நீ வேற வஞ்சனையே இல்லாமல் வரிசையாக 4-5 பொண்ணுங்களாவே பெற்று வச்சிருக்க. ஒவ்வொன்றையும் கரையேற்றினா தானே நாம் ஒரு வழியாக கரையேற முடியும். இங்கே பாரு, பொய் சொல்கிறது தப்பே இல்லை. 1000 பொய்ன்னு அப்போ சொன்னாங்க. அதை சொல்லி 2000 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். என்னை கேட்டால் இப்போ நான் ஒரு 2000 பொய் சொல்லியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணுவேன். விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது இல்லையா? அதையெல்லாம் நம்ம பார்க்க வேணாமா? ஒன்று புரிஞ்சுக்கோ, பொய்னா அது பொய் இல்லை. பார்க்க போனால் சரியான நேரத்தில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வழின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அதை போய் எதுக்கு பொய்ன்னு பேர் வச்சு காது குத்தெல்லாம் நடத்தணும்? இதை பாரு சாம்பு, எல்லாத்தையும் அரசல் புரசலாக நானும் தான் கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா அப்படி தான் கேட்பாங்க. கேட்கட்டும், வேணாம்னு சொல்லலை. எல்லாத்துக்கும் நீ மண்டையை ஆட்டிக்கிட்டு ஆகட்டும் ஆகட்டும்னு மட்டும் சொல்லு. அங்கேயே நில்லு. கடைசியில் என்ன ஆகுதோ ஆகட்டும், கல்யாணம் மட்டும் ஆகட்டும். நமக்கு தேவை அது மட்டும்தான். என்ன, சரியா? நான் உனக்கு நல்லபடியாக பிழைக்கிறதுக்கு நல்ல வழியாக சொல்கிறேன். பொய் பேசுறது, பொய்யா நடக்கிறது, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு என்ன தப்பாக நினைக்காத. தப்பி தவறி போய் கூட. ஆமாம், என்னை கேட்டால் எல்லாத்தையும் அப்படியே நம்புறது தப்பு. சந்தேகமும் படணும். அந்த மாதிரி தான் இதுவும். உண்மைன்னு எடுத்ததுக்கெல்லாம் ஓடுறது எப்படி தப்பு இல்லையோ அதே மாதிரி தான் சமய சந்தர்ப்பம் வரைச்ச பொய்யும் ஒரு தப்பு இல்லை. நகை செய்கிறப்போ பொண்ணோட கொஞ்சம் செம்பு கலக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். கேடிஎம்னு சொல்கிறோம், 916ன்னு சொல்கிறோம். எதுவும் பியூர் இல்லையே. பார்க்குறவங்க பச்சோந்தி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லட்டுமே, அது ஏன் அடிக்கடி நிறத்தை மாற்றிக்குது? அதனோட சுய பாதுகாப்புக்கு தானே. நமக்கும் அந்த பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? பொய்ன்னு எதுக்கு அதை சொல்லணும்? பாதுகாப்புன்னு கப்புன்னு பேரை மாற்றிப்போமே. நாளைக்கே நீ நடுத்தரவுக்கு வந்துட்டா இவங்களா வந்து நாங்கள் இருக்கணும்னு நிற்பாங்க? சொல்லு. அப்பவும் தான் சொன்னேன், இப்போவும் தான் சொல்கிறேன். நாளைக்கே நீ உன்னோட இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வருவல்ல, அப்போவும் தான் சொல்வேன். நல்லா கேட்டுக்கோ, நல்லா மனசில் வாங்கி ஒழுங்காக டிக் அடிச்சுக்கோ. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம். தப்பே இல்லை, இல்லவே இல்லை. எங்கே உன் தலையை காட்டு, தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் தட்சிணாமூர்த்தி. அவரோட மனைவி சிரிச்சா. நல்லா சொன்னீங்க போங்க, என்னவோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குன்னு. இடையில சம்மன் இல்லாமல் ஆஜரானது தட்சிணாமூர்த்திக்கு கடுப்பானது. காண்டானாரு. வாயை மூடுன்னு குண்டு போட்டாரு. எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. எல்லாம் அந்த மாதிரி தான், அதை வர நான் என் வாயால் சொல்லணுமாக்கும் அப்படின்னு சொன்னா அவரோட மனைவி. இருந்தாலும் உனக்கு வாய் கொஞ்சம் நீளம்தான். அந்த மாதிரினா இந்த மாதிரியா அப்படின்னு எகிரி குதிச்சாரு. தான் கெட்ட குரங்கு வனத்தை பூரா கெடுக்குமா, இதானே அந்த மாதிரி அப்படின்னு சொன்ன தட்சிணாமூர்த்தியை பார்த்து, அதான் கரெக்டாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னா அவரோட மனைவி. அண்ணன், உண்மையை சொல்லுங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க, எல்லாம் நல்லா நடக்கும். இன்னைக்கு நாம பண்றது தான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அரணா இருக்கும் அப்படின்னு சொன்னான். ரொம்ப சரிம்மா, அவனை விடு. எனக்கு ஏதோ நல்லது சொல்றதா நினைச்சு சொல்றான். என் கஷ்டத்தை குறைக்கணும்னு பார்க்குறான். யார் என்ன சொன்னாலும் நான் தானே முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு சாம்பு. யோ சாம்பு, ஒன்று மட்டும் நீ நல்லா மனசில் வச்சுக்கோ. உண்மைன்னு எப்போ பார்த்தாலும் அதையே பிடிச்சிட்டு இருந்தா எதுக்கும் ஆகாது. இப்போவும் நான் சொல்கிறேன், பொய் சொல்கிறது தப்பே இல்லை. நம்ம முன்னோர்கள் என்ன முட்டாள்களா? அனுபவபூர்வமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தப்பே கிடையாது. அதனால 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம், தப்பே இல்லை அப்படின்னு சொன்னார் தட்சிணாமூர்த்தி. சாம்பசிவம் சிரிச்சாரு. யோ தக்ஷணா, நீ இவ்வளோ நேரமாக பேசின, நான் குறுக்க வரவே இல்லை. வித் யுவர் கைண்ட் பெர்மிஷன் நான் ஒன்று சொல்லலாமா சொல்லு அப்படின்னு சொன்னார் சாம்பசிவம். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த பணிவு தான், தாராளமாக சொல்லு, பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சிரிச்சாரு தட்சிணாமூர்த்தி. நீ சொல்றியே 1000 பொய்ன்னு, அது அப்படி இல்லை. அது பொய் கிடையாது. போய்ங்கிறது பொய்யா போயிடுச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 1000 பேருக்காவது நேரடியாக போய் சொல்லி நடத்தணும் அப்படின்னாங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போ அந்த 1000 பேரில்
யாராவது ஒரு சிலராச்சும் வந்து நிற்பாங்க, பிரச்சனையை தீர்க்க உதவுவாங்க. அதுக்காக தான் 1000 பொய் சொல்லி கிடையாது, 1000 பேருக்கு போய் சொல்லிங்கிறது தான் சரி. அது பொய், இதுதான் உண்மை. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும், ஏதாச்சும் பொய்கி சொல்லி வராமல் இருந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சாம்பு தன்னோட மனைவியோட கிளம்புனாரு. அவர் போகிறதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு தட்சிணாமூர்த்தி. அன்புடன் கலவை சண்முகம். நான் இன்னைக்கு சொன்ன 1000 பொய் சொல்லி அப்படிங்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கதையோடு வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.